Hey dudes, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to our Saturday video. So இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம வந்து எப்படி ஹோட்டல் ஸ்டைல்ல எக்ஸாக்ட்டான டேஸ்ட்ல புதினா சட்னி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். So without any delay வாங்க எப்படி ரொம்பவே ஈஸி ஸ்டெப்ஸ்ல செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுந்தும் கடலைப்பருப்பு சேர்த்து அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிடலாம். பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பானதுக்கு அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். புதினாவும் கொத்தமல்லியும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போயிருக்கும். அந்த சமயத்தில் அரை கப் அளவு புளி தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்மளோட துவையலை சேர்த்துட்டு அது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.